2008 எப்போ அமெரிக்காவில் ஃபைனான்ஷியல் கிரைசிஸ் வந்ததோ, லீமன் பிரதர் கொலாப்ஸ் வந்ததோ, அப்போத்துலேருந்தே ஐடி வந்து ஒரு மிகப்பெரிய சரிவை நோக்கி போச்சு. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. One Health Super Speciality Hospital, GST Road, Vandalore. புதிய கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தின் எதிரில். தொடர்புக்கு 0944502558. உங்க ஹெல்த்துக்கு One Health இருக்கு. இப்போ இந்த ட்ரம்ப்னுடைய பொருளாதார கொள்கைகள்னால இதனால வந்து ஐடி துறைகள் பாதிக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம். அந்த எதிர பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. நீங்க சொன்னீங்க சேவை துறைகளுக்கும் வரி போடக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு. ஆனா இந்த அளவுக்கு நம்முடைய ஐடி துறை கலகரத்து போறதுக்கு என்ன காரணம்? அடிப்படையில் அந்த துறையில் இருக்கிறவங்களே ரொம்ப ஒரு நம்பிக்கையற்ற ஒரு மனநிலை இருக்காங்க. என்ன காரணம்? உள்நாட்டை சேர்ந்தவங்களை நீங்கள் கொஞ்சம் பேர் வேலைக்கு எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நிறைய இன்ஃபோசிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அமெரிக்கர்களே வேலைக்கு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியர்களை வேலைக்கு எடுக்கிறத விட அதனால் நம்ம ஆளுங்களுக்கு வேலை வாய்ப்பு கொஞ்சம் குறைஞ்சிது. நாங்கள் அமெரிக்காவில் உட்காந்துன்னு உங்களுக்கு 1 லட்ச ரூபா கொடுத்துட்டு நீங்கள் ஒரு 50,000 ரூபாய்க்கு ஆளை வேலைக்கு எடுத்துகிட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு எனக்கு கொடுத்துட்டு நீங்கள் மீதி 50,000 லாபம் சம்பாதிக்கிறதுக்கு நானே இங்கே வந்து ஆளை எடுத்துக்கலாம் இல்லையா? அமெரிக்காவில் இந்தியாவுடைய மென்பொருள் நிறுவனங்கள் பெருசாக ஆனதற்கு வெளிநாட்டு நிறுவனங்களுடைய நம்ம மேலே இருக்கின்ற ஒரு டிபெண்டபிலிட்டி அவங்க ரொம்ப நம்பி இருந்தாங்க. அதை ஈஸியாக ட்ரம்ப் மாற்றிட முடியும். இப்போது இந்த ட்ரம்ப் பண்ணுற வேலை எல்லாமே லூஸ் சுச்சுவேஷன் அதை நோக்கி தான் போகிறாரு. அதனால் இந்த ட்ரம்ப்பினுடைய அன்சர்டனிட்டி எப்படி பங்குச்சந்தையில் எதிரொலிக்குதோ, எப்படி தங்கம் சந்தையில் எதிரொலிக்குதோ, அதை போல் வந்து ஐடி துறை சார்ந்த பங்குகள் மேலேயும் எதிரொலிக்கும். வணக்கம் ஆகாய் நண்பர்களே. ஐடி துறைக்கு என்ன பாதிப்பு? ஐடி துறை செயல்பாடுகள் பாதிக்கப்படுமா? இதை பற்றி பேசுவதற்காக நிதி ஆலோசகர் திரு PR சுந்தர் நம்முடன் இணைகிறார். வணக்கம் திரு. வணக்கம். ஐடி துறையில் ஐடியுடைய உருவாக்குறது எல்லாமே வெளிநாட்டுக்கு போகிறதுல தடை ஏற்பட்டிருக்கா? அமெரிக்காவுடைய திட்டங்கள் ஏதோ ஒரு வகையில் இந்தியாவில் ஐடி துறை பாதிக்கப்படுறதுக்கான சூழ்நிலை ஏற்படுத்தி முதல்ல ஐடி துறையுடைய ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் பார்த்துருவோம். 1995 2000 அந்த பீரியடில் தான் வந்து ஒரு ஐடி வந்து ஒரு வேகமான வளர்ச்சி. 2000க்கு அப்புறம் தான் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி வந்தது. அப்போல்லாம் வந்து ஒரு சூழ்நிலைகள் எப்படி இருந்ததுன்னா, ஒரு வீட்டில் அப்பா பொண்ணு 2 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுப்போமே. அப்பா வந்து அரசாங்க உத்தியோகத்தில் ஒரு ஆஃபீஸர் ஆகிறாரு, 55 வயசு. ஆனால் அந்த பொண்ணுக்கு ஒரு 23 வயசு இருக்கும். இன்ஃபோசிஸில் ஒரு ஐடி கம்பெனியில் ஒரு நல்ல பதவியில் இருக்கிறாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55 வயது உள்ள அப்பாவுடைய சம்பளத்தை போல் 3 மடங்கு 4 மடங்கு சம்பளம் இந்த 23 வயது பெண் வாங்கின்னு இருந்தா. ஸோ மற்ற ஐடி துறைக்கும் மற்ற துறைகளுக்கும் அந்த அளவுக்கு பெரிய வித்தியாசம் இருந்தது. அது வந்து ஒரு மிகப்பெரிய பூம். 2008 எப்போ அமெரிக்காவில் ஃபைனான்ஷியல் கிரைசிஸ் வந்ததோ, லீமன் பிரதர் கொலாப்ஸ் வந்ததோ, அப்போத்துலேருந்தே ஐடி வந்து ஒரு மிகப்பெரிய சரிவை நோக்கி போச்சு. ஸோ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு அண்ணா யூனிவர்சிட்டின்னு எடுத்துப்போம். அங்கே கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிக்கிற பசங்களுக்கெல்லாம் அந்த 4வது வருஷமே வந்து கேம்பஸ் இன்டர்வியூன்னு நடத்துவாங்க. அதில் ஒரு பேக்கேஜ்னு கொடுப்பாங்க. வருஷத்துக்கு ஒரு 3.5 லட்சம் 4 லட்சம் அப்படின்னு சேலரி கொடுப்பாங்க. 2008 என்ன சம்பளம் கொடுத்தாங்களோ அதே சம்பளம் தான் இன்றைக்கு வரைக்கும் கொடுத்துட்டுருக்காங்க. ஆனால் 2008 2025 வரைக்கும் விலைவாசி எவ்வளோ ஏறி இருக்குது. ஸோ இப்போ இந்த கதை சொன்ன இல்லைங்களா, அப்பாவோட வந்து பொண்ணு வந்து சம்பளம் அதிகமாக வாங்கினான்ட்டு, அதெல்லாம் இப்போ கிடையாது. ஸோ இது என்னென்னா வந்து ஒரு ஐடி துறை அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய சவால்களை எதிர்நோக்கி கடந்த 15 வருஷம் அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணின்னு தான் இருக்கிறாங்க. இருந்தாலுமே வந்து ஒரு ஐடி துறை அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து அமெரிக்காவுக்கு தான் சேவைகள் புரிகிறாங்க. ஸோ இப்போ இந்த ட்ரம்ப்பினுடைய பொருளாதார கொள்கைகள்னால இப்போதைக்கு எதுவும் ஆபத்து இல்லைன்னாலுமே அவர் திடீர்னு ஏதாவது ஒரு டேரிஃப் போடுவாரோ. இது வரைக்கும் அவர் பொருள்களுக்கு தான் வந்து டேரிஃப் கொடுத்துருக்கிறாரு, சேவைகளுக்கும் ஒரு வேளை டேரிஃப் போடுவாரோ, இதனால் வந்து ஐடி துறைகள் பாதிக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம். ஸோ ஒரு பொதுவாக த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் இஸ் ஆக்சுவலி ஒர்ஸ் தென் த ஃபெயிலியர். என்ன ஒன்று நடக்க போதோ அதில் இருக்கிறத விட அதிகமான பயம் அதை நினச்சாலே வந்துடும். ட்ரம்ப் வந்து டேரிஃப் போட்டாலே பெரிய பாதிப்பு இருக்காது, ஆனால் அவர் போடுவாரோ எவ்வளோ போடுவாரோ அப்படின்னு அதை எதிர்பார்த்து வந்து அந்த பயம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால பங்குச்சந்தைகளில் வந்து இப்போ சமீப காலங்களில் வந்து
ஐடி துறை வந்து சுத்தமாக சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை. இந்த பயம் நீங்கள் சொன்னீங்க, பயம் நடக்குமோங்கிற பயம் தான் ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும். கண்டிப்பாக அந்த எதிர பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொன்னீங்க சேவை துறைகளுக்கும் வரி போடக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு. ஆனால் இந்த அளவுக்கு நம்முடைய ஐடி துறை கலகரத்து போகிறதுக்கு என்ன காரணம்? அடிப்படையில் அந்த துறையில் இருக்கிறவங்களே ரொம்ப ஒரு நம்பிக்கையற்ற ஒரு மனநிலையில் இருக்காங்க, என்ன காரணம்? இல்லை, பொதுவாக அதே தான் இது. அதாவது ட்ரம்ப்பினுடைய கொள்கைகள் மட்டும்தான் எல்லாத்துக்குமே ஒரு காரணம். முன்ன என்ன பண்ணுவாங்க, இங்கேருந்து பொருட்களை வந்து தயாரித்து மென்பொருட்களை தயாரித்து ஏற்றுமதி பண்ணுவாங்க. அப்போது ஒரு காலகட்டத்தில் அமெரிக்காவில் என்ன சொன்னாங்க, இல்லை அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, எங்களுக்கு வேலை வாய்ப்பு போயிடுது. ஆனால் நீங்கள் வந்து அமெரிக்காவில் வந்து ஒரு மென்பொருள் தயாரிச்சிங்கனால் உள்நாட்டை சேர்ந்தவங்களை நீங்கள் கொஞ்சம் பேர் வேலைக்கு எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நிறைய இன்ஃபோசிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அமெரிக்கர்களே வேலைக்கு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியர்களை வேலைக்கு எடுக்கிறத விட அவங்க. அதனால் நம்ம ஆளுங்களுக்கு வேலை வாய்ப்பு கொஞ்சம் குறைஞ்சிது. பல காரணங்கள் இருக்குது. இப்போ ஒரு போட்டி இருக்கலாம், நிறைய நிறுவனங்கள் இப்போ இந்த துறைக்கு வரலாம். இன்னும் கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு சிட்டி பேங்க்குன்னு எடுத்துப்போமே, அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களாம் வந்து இந்த பேக் ஆஃபீஸு அதுக்காகலாம் வந்து டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் கிட்ட கொடுத்துருப்பாங்க. ஒரு காலகட்டத்தில் அவங்க என்ன நினைக்கிறாங்க, எதுக்கு இவங்ககிட்ட கொடுக்கணும், நம்மளே ஒன்று ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்தியாவில் வந்து நிறைய வெளிநாட்டு நிறுவனங்கள் அவங்களே இங்கே இது ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த டிஎல்எஃப் இதெல்லாம் போனீங்கன்னா அந்த மாதிரி நிறைய பேர், நிறைய கம்பெனிங்க இருக்குது, நிறைய இந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு லோக்கல். ஆனால் அந்த நிறுவனங்கள்லாம் இங்கே பட்டியலிடப்படாத நிறுவனங்கள், அதெல்லாம் வந்து வெளிநாட்டில் பட்டியலிடப்பட்டிருக்கும், இங்கே பட்டியலிடப்படல. ஸோ இங்கே பட்டியலிடப்பட்ட நிறுவனங்கள் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, HCL டெக்னாலஜி, டெக் மஹிந்திரா, ஸோ இந்த மாதிரி நிறுவனங்களுக்கெல்லாம் வந்து இது அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, நாங்கள் அமெரிக்காவில் உட்காந்துன்னு உங்களுக்கு 1 லட்ச ரூபா கொடுத்துட்டு நீங்கள் ஒரு 50,000 ரூபாய்க்கு ஆளை வேலைக்கு எடுத்துகிட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு எனக்கு கொடுத்துட்டு நீங்கள் மீதி 50,000 லாபம் சம்பாதிக்கிறதுக்கு நானே இங்கே வந்து ஆளை எடுத்துக்கலாம் இல்லையா? வேலை செய்கிறவங்களுக்கும் டிசிஎஸில் வேலை செய்கிறேன்னு சொல்கிறத விட சிட்டி பேங்க்கில் வேலை செய்கிறேன்னு சொன்னால் நான் வெளிநாட்டு நிறுவனத்தில் வேலை செய்கிறேன்னு கொஞ்சம் பெருமையாக இருக்கும். ஸோ இதனாலே வந்து இவங்களுக்கு கொஞ்சம் புதுவாகவே வந்து இவங்களுக்கு அந்த ஒரு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2018 இவங்களுக்கு ஒரு எதிர்காலம் வந்து ஒரு சவாலான எதிர்காலமாக தான் இருந்தது. இப்போது அதாவது என்ன சொல்கிறது, ஒரு வெந்த பொண்ணில் வேல் பாய்ச்சறது அப்படின்வாங்க. அந்த மாதிரி இப்போ ஏற்கனவே வெந்து போயிருக்கிற பொண்ணில் இப்போ ட்ரம்ப் வந்து வேலை பாய்ச்சுறாரு. அதனால் இந்த அன்சர்னிட்டி இன்னமும் அதிகமாகிடுச்சு. இந்த சேவைக்கு மட்டுமே பாதிக்கப்படுமா? முக்கியமாக அவங்கள நம்பி இருக்காங்களே, நம்மளை நம்பி தானே பல நாடுகள் இருக்குது. முக்கியம் அமெரிக்கா, இந்தியாவுடைய மென்பொருள் நிறுவனங்கள் பெருசாக ஆனது இருக்கே, வெளிநாட்டு நிறுவனங்களுடைய நம்ம மேலே இருக்கின்ற ஒரு டிபெண்டபிலிட்டி அவங்க ரொம்ப நம்பி இருந்தாங்க. அதை ஈஸியாக ட்ரம்ப் மாற்றிட முடியுமா? இல்லை, மாற்றிட முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதை தானே பண்ணுறாரு இப்போது. எல்லாம் அமெரிக்கர்கள் வந்து அமெரிக்காவில் ஒரு பொருட்களை உற்பத்தி பண்ணிங்கன்னா காஸ்ட் ரொம்ப அதிகமாகிடும். அதனால தான் மற்ற நாடுகளை நம்பி தான் இருந்தாங்க. இப்போ மற்ற நாடுகளுக்கு தான் ஒரு 50% டேக்ஸ் போடுவேன், 245% டேக்ஸ் போடுவான்றார் சைனாவுக்கு எதிராக. அதனால் பாதிப்பு அமெரிக்கர்களுக்கு தான், அதில் வேறு எந்த விஷயம் கிடையாது. ஸோ இப்போ நம்ம மென்பொருளுக்கும் நாளைக்கு 50% டேக்ஸ் போடுறாருன்னு வச்சுங்க, நம்ம என்ன பண்ணுவோம், மென்பொருள் விலையை 50% ஏற்றிடுவோம். ஆனால் பாதிக்கப்பட போகிறது அமெரிக்க மக்கள் தான். ஆனால் இருந்தாலும் அவன் என்ன பண்ண நினைப்பான், ஒரு நேற்று வரைக்கும் 100 ரூபாய்க்கு வாங்கிக்கணும், இன்றைக்கி 150 ரூபா சொல்கிறாங்க, நம்ம எதுக்கு ஒரு 10 வாங்குறது, ஏதாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஒரு 7 வாங்கினா போதும் அப்படின்னு அதை குறைப்பான். ஸோ அப்போ என்ன ஆகும், நமக்கு 10 மென்பொருள் விற்றது 7 மென்பொருள் தான் விற்கும். ஆனால் 10 மென்பொருள் 100 ரூபாய்க்கு விற்று 1000 ரூபாய் வந்தது. இப்போ 7 மென்பொருள் விற்று 7 × 150 வரும். ஆனால் அதில் 50 ரூபாய் தான் டேக்ஸ் போயிடுமே அமெரிக்காவுக்கு. ஸோ அதுதான் நான் சொன்னேன், இந்த ட்ரம்ப் பண்ணுற வேலை வந்து, அதாவது ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுக்கும் எனக்கும் வருதுன்னா நம்ம 2 பேரும் சமாதானமாக உட்காரணும். உட்காரும்போது நம்ம ஒரு விஷயத்தை கவனத்தில் கொள்ளணும், எந்த ஒரு ப்ரொப்போசல் கொடுத்தாலும் அது வின் சுச்சுவேஷனாக இருக்கும். உங்களுக்கும் அது வெற்றியை கொடுக்கணும், எனக்கும் அது வெற்றியை கொடுக்கணும். நீங்கள் தோற்று நான் ஜெயிக்கிறதோ அல்லது நான் தோற்று நீங்கள் ஜெயிக்கிறதோ அப்படி ஒரு ப்ரொப்போசல் வந்தால் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டோம். ஸோ இப்போது இந்த ட்ரம்ப் பண்ணுற வேலை எல்லாமே லூஸ் சுச்சுவேஷன், அதை நோக்கி தான் போகிறாரு. அதனால் இந்த ட்ரம்ப்பினுடைய அன்சர்டனிட்டி எப்படி பங்குச்சந்தையில் எதிரொலிக்குதோ, எப்படி தங்கம் சந்தையில் எதிரொலிக்குதோ, அதை போல் வந்து ஐடி துறை சார்ந்த பங்குகள் மேலேயும் எதிரொலிக்குது. மற்ற பொருள்கள், முக்கியமாக இறக்குமதி செய்யப்படுகின்ற பொறியியல் பொருட்களோ அல்லது வந்து மின்னணு பொருட்களோ, ஏன் உணவுப் பொருட்களோ, இது எல்லாத்துக்கும் வரி போட்டு அதன் மூலம் மக்கள் மீது வரியை சுமத்த முடியும் அமெரிக்க மக்கள் மீது. ஆனால் மென்பொருள் சேவை, ஐடி சர்வீசஸ் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமானது, தினந்தோறுமே பயன்படுத்தக்கூடியது.
அதை குறைக்க முடியுமா? அப்படி குறைஞ்சிரும் நம்ம பயப்படலாம். அதாவது மென்பொருள் வந்து கண்டிப்பாக அவசியமானதுன்றீங்க. நான் கேட்குறேன், சேவைகளை சொல்கிறேன். அதான் நான் உங்களை கேட்குறேன், முட்டை அவசியமானதா இல்லையா? ஒரு முட்டை விலை இப்போ கிட்டத்தட்ட 85 ரூபாய் விற்குது இப்போ அமெரிக்காவில். ஏன் இந்த ட்ரம்ப் பண்ண விலை 10 ரூபா 15 ரூபாய் விற்ற முட்டை இப்போ 80 ரூபா 90 ரூபாய்க்கு விற்குது. 7 மடங்கு 8 மடங்கு முட்டை விலை ஏறி இருக்குது அமெரிக்காவில். அப்போ அதுவும் எல்லாருக்கும் தேவை தானே? எல்லாருக்குமே எல்லாமே தேவை. நமக்கு வந்து உணவும் தேவை, அரிசியும் தேவை இல்லைங்களா, மென்பொருளும் தேவை. அப்போ இது வந்து நம்ம பிரித்து பேச முடியாது இல்லையா? மென்பொருளுக்காக எப்படி அப்படின்றது பிரித்து பேச முடியாது. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஒரு படத்தில் வந்து ஒரு ஜோக் வரும். செந்தில் வந்து இவரை பார்த்து சொல்லுவார், கவுண்டமணி பார்த்து, அண்ணே இது பாம்பு புத்துனே கடிக்காதுண்ணே அப்படின்னு. டேய் அது உனக்கு தெரியும், பாம்புக்கு தெரியுமாடா அப்படின்னும். அந்த மாதிரி ஸோ நீங்கள் சொல்கிறீங்களா, இதெல்லாம் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச பிரயோஜனம் இல்லை, ட்ரம்ப்புக்கு தெரியணும் இல்லை, ட்ரம்ப்புக்கு தான் எதுவும் தெரியலையே, அதுதானே இப்போ பிரச்சனையே. மென்பொருள் சாஃப்ட்வேர் கொடுக்குறவங்க நீங்கள் சொன்னீங்க முட்டை முக்கியம் இல்லையா, மற்ற எல்லாமே முக்கியம் தானே அப்படின்னு. சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் டெய்லி ரொட்டீன்லேயே இருந்துருச்சு. பேங்கிங் சிஸ்டமில், மெடிக்கல் சிஸ்டமில் எல்லாத்துலேயும் டெய்லி ஒரு சேவைக்கான ஒரு அவசியமாக இருக்குது. அவர் ஒருவேளை வரி முட்டையும் டெய்லி சாப்பிட்றதுக்கு அவசியம் தாங்க, எல்லாமே அவசியம் தான் நமக்கு. இது அவசியம் இல்லை அப்படின்னு நம்ம வந்து எதையுமே ஒதுக்கி தள்ள முடியாது. அவங்க நம்ம கிட்ட இருந்து வாங்குறத குறைச்சிருவாங்களா? கண்டிப்பாக குறைக்க தானே செய்வாங்க. இப்போ நீங்கள் அப்படி தானே பண்ணுவீங்க. இப்போ திடீர்னு ஒரு 100 ரூபாய் விற்கிற பொருள் 150 ரூபாய் ஆயிடுச்சுன்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவோம், நீங்கள் தக்காளி வாங்குறீங்க, டெய்லி 1 கிலோ தக்காளி வாங்கி டெய்லி தக்காளி சாதம் சாப்பிட்றீங்க, உங்களுக்கு ஒரு தக்காளி சாதம் பிடிக்கும். நான் திடீர்னு தக்காளி வந்து 100 ரூபாயிலேருந்து 200 ரூபாய் போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணீங்க, தக்காளியோட கன்சம்ஷனை குறைக்க தான் செய்யும். சரி தக்காளிக்கு பதில் நம்ம புளி போட்டுக்கலாமா, அப்படியே ஒரு இது வரும். ஸோ ஒரு இது வந்து ஒரு பேசிக் டிமாண்ட் அண்ட் சப்ளை இந்த எக்கானமி. பொருட்களோட விலை அதிகமாகும் போது அதோட டிமாண்ட் வந்து கண்டிப்பாக குறைய தான் செய்யும். நம்ம ஊரில் ஐடி துறையில் வேலை வாய்ப்புகள் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கா? அட்லீஸ்ட் இனி எடுக்காமல் இருப்பாங்களா? அது ஏற்கனவே இப்போ ரொம்ப குறைஞ்சி தான் இருக்குது. கிட்டத்தட்ட 2-3 வருஷமாகவே வந்து இன்ஃபோசிஸ்லாம் வந்து கேம்பஸ் இன்டர்வியூலாம் போகிறதில்ல. ஸோ நிறைய பேர் போயிட்டு ஆஃபர் கொடுத்தவங்களுக்கெல்லாமும் வந்து அந்த ஆஃபர் வந்து அவங்க சரியாக ஹானர் பண்ணலை. சமீபத்தில் நீங்கள் கூட கேள்வி கேட்பட்டிருப்பீங்க, இன்ஃபோசிஸில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 பேருக்கு மேலே அந்த ட்ரைனிங் கொடுத்து, அந்த ட்ரைனிங்கில் அவங்க இல்லை இது ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து வேலையை விட்டு தூக்குறாங்க. அவங்கள வந்து நிறைய இந்த பவுன்சர்ஸ்லாம் வச்சு அவங்கள வெளியே அனுப்புகிறாங்க. இதெல்லாம் வந்து சமீபத்தில் செய்தி வந்தது. ஸோ நீங்கள் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் சொல்கிறது கரெக்ட் மாதிரி இருக்கும். என்ன பண்ணுவாங்க, அவங்க எடுத்தாங்க 500 பேரை ட்ரைனிங் கொடுத்தாங்க, இவங்க வந்து அவங்க ஸ்டாண்டர்டை மீட் பண்ணலன்ட்டு. ஆனால் கேள்வி என்னென்னா, இன்ஃபோசிஸோடைய சரித்திரத்தில் 1995லேருந்து 2025 வரைக்கும் இந்த 30 வருஷத்தில் இந்த வருஷம் மட்டும்தான் அது நடக்குது. அப்போ 29 வருஷமாக புத்திசாலிகளாக இருந்த மாணவர்கள் இந்த 25வது வருஷம் மட்டும் முட்டாளாயிட்டாங்களா? ஸ்டாண்டர்ட் அதிகமாகிடுச்சு, ஸ்கேல் அதிகமாகிடுச்சோ. அப்போ ஏன் ஸ்டாண்டர்ட் அதிகமாக்குறாங்க? அப்போ அங்கே டிமாண்ட் இல்லை. அங்கே டிமாண்ட் இருந்தால் ஸ்கேல் அதிகமாக மாட்டாங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் செய்தித்தாளில் வந்தது இன்ஃபோசிஸ் பற்றி. ஸோ இந்த மாதிரி வந்து இப்போதைக்கு வந்து ஒரு ஐடி துறைன்றது வந்து ஒரு சாதகமான சூழ்நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. கொஞ்ச நாள் போனால் தான் தெரியும். ஆனால் இந்த சமயத்தில் ஐடி துறை பங்குகளும் ரொம்ப குறைஞ்சிச்சு. நீங்களே இந்த பேட்டியில் சொன்ன மாதிரி அதில் மக்கள் இன்வெஸ்ட் பண்ணலாமா, வாங்கலாமா, குறைஞ்சிருக்கிறதுனால வாங்கலாமா, எதிர்காலத்தில் வளரும், இன்னும் கூட மிகப்பெரிய அளவுக்கு பங்குச்சந்தை உயரும் அப்படின்னு நினைக்க முடியுமா? அதாவதுங்க, எதிர்காலத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ ஏறலாம், ஏறாமலும் போகலாம். அதனால தான் நீங்கள் வந்து மொத்தமாக பணத்தை வந்து முதலீடு பண்ணாமல் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக முதலீடு பண்ணிங்கன்னா நல்லது. இப்போ பங்குச்சந்தையில் வேறு எந்த பங்குகள் சிறந்தது இப்போதையும் மக்கள் முதலீடு செய்ய? இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வங்கித்துறை பங்குகள்லாம் கடந்த ஒரு வாரமாக ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம ரிசர்வ் பேங்க்கில் வந்து தொடர்ந்து 2 மீட்டிங்கில் வந்து 0.25% வட்டியை குறைச்சிருக்கிறாங்க. ஸோ வட்டி விகிதங்கள் கொஞ்சம் குறையுதுங்க. ஸோ இந்த மாதிரி வட்டி விகிதங்கள் குறைவாக இருக்கும்போது ரேட் சென்சிட்டிவ்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ரியல் எஸ்டேட்டு, ஆட்டோமொபைல், பேங்க்ஸு, இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். இப்போதைக்கு எந்த செக்டர் பர்ஃபார்ம் பண்ணாதுன்னு கேட்டிங்கன்னா, யாரெல்லாம் அமெரிக்கா கூட பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அதெல்லாம் சரியாக பர்ஃபார்ம் பண்ணது. மற்றபடி அந்த மாதிரி இல்லாததை பார்த்து இப்போ நம்ம வங்கித்துறை எடுத்துருக்கிறீங்க. ஸோ வங்கித்துறை வந்து அவங்க யாரும் அமெரிக்காவுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதில்ல. டெபாசிட்டர்ஸ்கிட்ட டெபாசிட் வாங்குறாங்க, தொழிலதிபர்களுக்கு கடன் கொடுக்குறாங்க. அது எல்லாம் இந்தியாவோடு முடிஞ்சிருது. ஸோ அதுக்கும் அமெரிக்காவுக்கும் சம்மந்தம் இல்லை. வாகனத்துறை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், இந்தியாவில் வாகனம் தயாரிக்கிறாங்க, அப்படியே இந்திய மக்களுக்கு விற்கிறாங்க. அவங்க ஏதோ ஒரு சிலர் அவங்க வந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அந்த நிறுவனங்கள்லாம் கொஞ்சம் பாதிக்கப்படும். ஸோ அமெரிக்கா கூட எந்தவித கனெக்ஷனும் இல்லாத
நிறுவனங்களில் முதலீடு பண்ணலாம். இந்த நிகழ்ச்சியின் கருத்தில் குறிமிக்க திரு சுந்தர், மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.